அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பதிவின் கீழ் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 11ஆம் வகுப்பு பாடப்புத்தகம், அதாவது 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து அழகு 1, அதாவது யூனிட் நம்பர் 1, அதை பற்றின தகவலை தான் நம்ம இந்த பகுதியின் கீழே பார்க்க போகிறோம். சரி, முதலாவதாக இயல் 1 என்ன தலைப்பில் நமக்கு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க? கவிதை ஒரு பார்வை அப்படிங்கிற தலைப்பின் கீழே பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க. கவிதைனா என்ன? ரொம்ப முக்கியமான கேள்வி. இதிலிருந்தெல்லாம் கேள்விகள் கேட்பாங்களா? இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. கவிதை ஒரு மொழியின் மேன்மையான வெளிப்பாடு. இதை எப்படி வினாவாக மாற்ற முடியும்? ஒரு மொழியினுடைய மேன்மையான வெளிப்பாடு யாது அப்படின்னு கேள்வி கேட்டு வேறு ஏதேனும் நாவல், இலக்கியம், கவிதை இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை நமக்கு என்ன பண்ணலாம், கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவிதை ஒரு மொழியினுடைய மேன்மையான வெளிப்பாடு. அதாவது மொழியினுடைய அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகும் கலை கவிதையை போல வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அனைத்து விதமான கூறுகளையும் கொண்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது அந்த கவிதையை தாண்டி வேற எதுவுமே இல்லை. அப்போ ஒரு மொழியினுடைய மேன்மையான வெளிப்பாடு கவிதை. மொழியின் அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகக்கூடிய கலை கவிதையை போல வேறு எதுவுமே இல்லை. 2 பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஒரு மொழியினுடைய மேன்மையான வெளிப்பாடு கவிதை. மொழியினுடைய அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகக்கூடிய கலை கவிதையை போல வேறு எதுவும் இல்லை. அதனால தான் ஒரு மொழியினுடைய மாண்பும் செறிவும் அழகும் அந்த மொழியினுடைய கவிதைகளை கொண்டு தான் மதிப்பீடு செய்யப்படுகிறது. தமிழ் மொழியாக இருக்கட்டும், ஆங்கில மொழியாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த மொழியாக இருக்கட்டும், அந்த மொழியினுடைய அழகு, அதனுடைய சிறப்பு, இதெல்லாத்தையும் நம்ம மதிப்பீடு செய்வதற்கு அடித்தளமாக அமையக்கூடியது எது அப்படின்னா இந்த கவிதை தான். தமிழ் சமூகத்தின் பாரம்பரியமிக்க பண்பாட்டின் வேர்கள் தமிழ் கவிதைகளின் வழியாகத்தான் கிளை விரித்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. சரி, அப்போ மொத்தம் இதில் 3 பாயிண்ட். ஒரு மொழியினுடைய மேன்மையான வெளிப்பாடு என்று அழைக்கப்படக்கூடியது யாது? கவிதை. மொழியின் அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகும் கலை கவிதையை போல வேறு எதுவுமே இல்லை. ஒரு மொழியின் மாண்பும் செறிவும் அழகும் அந்த மொழியினுடைய எவற்றை அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது? கவிதைகளை அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது. தனது கவிதை இலக்கியத்தால் மட்டுமே உலக செவ்வியல் மொழிகளின் வரிசையில் வைத்து தமிழ் இலக்கியம் போற்றப்படுகிறது. அப்போ தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி உலக செம்மொழிகளின் வரிசைகளில் இடம்பெறுவதற்கு அடிப்படை இந்த கவிதை அப்படிங்கிற இந்த இலக்கிய வகைதான். உலகத்தின் பிற மொழிகளோடு ஒப்பிடக்கூடிய தருவாயில் தமிழ் கவிதைகளினுடைய தொன்மை, மரபு, பிறமொழி சார்பின்மை, இடையறாத தொடர்ச்சி, இவை அனைத்தும் தனிச்சிறப்பு வாய்ந்தவை என்று சொல்லலாம். அதை போலவே இயற்கை சார்ந்த மக்கள் வாழ்வியலை கொண்ட கவிதைகள் தமிழில் முதல் எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. பிற மொழிகளோடு ஒப்பிடுகையில் தமிழ் மொழியினுடைய இந்த பழமை தன்மை, தொன்மை, மரபு, பிறமொழி சார்பு இல்லாமல் தனித்துவமாக இயங்கக்கூடிய தன்மை, இடையறாது தொடர்ந்து கவிதைகள் இயற்றக்கூடிய அந்த தன்மை, இது எல்லாமே மற்ற மொழிகளோடு ஒப்பிடுகையில் தமிழுக்கு தனிச்சிறப்பை தந்திருக்கிறது. அதே போல் இயற்கை சார்ந்து மக்கள் வாழ்வியலை கொண்ட கவிதைகள், சங்க இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 10 பாட்டாக இருக்கட்டும், 8 தொகையாக இருக்கட்டும், வாழ்வியல் நெறி சார்ந்து இயற்கையில் கருப்பொருள்களை இயற்கை அடிப்படையாக கொண்டுதான் பாடல்கள் எழுதப்பட்டது. பெருவாரியாக கருப்பொருள்கள் அனைத்துமே இயற்கையோடு சார்ந்தது. வர்ணனைகள், உவமைகள் அத்தனையுமே இயற்கையோடு சார்ந்து அமைந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அமையும். இப்போ இயற்கை சார்ந்த மக்கள் வாழ்வியலை கொண்ட கவிதைகள் தமிழில் மட்டும்தான் முதல்ல எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மொழியினுடைய மேன்மையான வெளிப்பாடு என்று அழைக்கப்படக்கூடியது யாது? கவிதை. மொழியின் அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகும் கலை கவிதையை போல வேறு எதுவுமே இல்லை. ஒரு மொழியினுடைய மாண்பும் செறிவும் அழகும் அந்த மொழியினுடைய கவிதைகளை அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது. கவிதை இலக்கியத்தால் தான், எவற்றால் உலக செவ்வியல் மொழிகளின் வரிசையில் தமிழ் போற்றப்படுகிறது அப்படின்னு கேட்டால் கவிதை இலக்கியத்தால் மட்டுமே. உலகத்தின் பிற மொழிகளோடு ஒப்பிடக்கூடிய தருவாயில் தமிழினுடைய தொன்மை, மரபு, பிறமொழி சார்பின்மை, இடையறாத தொடர்ச்சி, இதெல்லாம் தமிழுக்கு தனி சிறப்பு தருகிறது. அதே போல் இயற்கை சார்ந்த மக்கள் வாழ்வியலை கொண்ட கவிதைகள்
தமிழில்தான் முதல்ல எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சங்க காலத்தில் இடம்பெற்ற கவிதைகள். சங்க காலத்தில் அகம் மற்றும் புறம் சார்ந்த தகவல்களில் தான் கவிதை வடிவில் எழுதியிருக்காங்க. அதுவும் தனிப்பாடல் வடிவில் எழுதியிருக்காங்க. சங்க கவிதைகள், சங்ககால கவிதைகள் தமிழர்களினுடைய உயர்ந்த நாகரீக செழுமைக்கு அடிப்படையாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். இது அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகள், கலைகள், கல்வி, அரசியல், பொருளாதாரம், வணிகம், வேளாண்மை குறித்த பதிவுகளை நமக்கு வெளிப்படுத்துது. அகம்னா என்ன? மாந்தர், அதாவது மனிதர்களினுடைய உள்ளத்தில் அனுபவிக்கக்கூடிய காதல், கருணை, அன்பு, இந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துதலின் பெயர் அகத்திணை. புறத்திணை அப்படின்னா என்ன? மாந்தர் புறவாழ்வில் கொண்டாடக்கூடிய அந்த வீரம், கொடை, புகழ், இந்த மாதிரியான பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியது புறத்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அகம் புறம். அகம் என்றால் உள்ளத்தில் தோன்றக்கூடிய உணர்வு, அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை அகம்னு சொல்லுவோம். புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய வீரம், கொடை, புகழ், இதை பற்றி பேசக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா புறம் அப்படின்னு சொல்லுவோம். அகம் புறம் சார்ந்த சங்ககால கவிதைகளை தான் 10 பாட்டு மற்றும் 8 தொகை அப்படிங்கிற நூலாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? சங்க சான்றோர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். பெரும்பாலும் இவை எந்த பா வகையால் இயற்றப்பட்டுள்ளது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா. ஏன் வெண்பா? வெண்பாவை பொறுத்த வரைக்கும் சங்க மருவிய கால இலக்கியங்கள். சங்ககால இலக்கியங்கள் பெருவாரியாக ஆசிரியப்பாவால் தான் எழுதப்பட்டிருக்கு. சிறு சிறு இடங்களில் வஞ்சிப்பா, களிப்பா, கடித்தொகை உள்ளிட்ட நூல்கள் எல்லாம் களிப்பா வகையில், வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா வகையில் மதுரை காஞ்சி உள்ளிட்ட நூல்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ சங்ககால கவிதைகள் தமிழர்களினுடைய உயர்ந்த நாகரீக செழுமைக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகள் மட்டும் அல்லாமல் கலைகள், கல்வி, அரசியல், பொருளாதாரம், வணிகம், வேளாண்மை குறித்த பதிவுகளை வெளிப்படுத்தக்கூடியது சங்க இலக்கியம். அகம் என்றால் மாந்தர் அகமனத்தில் தூய்க்கக்கூடிய காதல், அன்பு, கருணை முதலான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதன் பெயர் அகம். புறம் புற வாழ்க்கையில் கொண்டாடப்படக்கூடிய வீரம், கொடை, புகழ் போன்ற பொருண்மைகளை பற்றி பேசக்கூடியதற்கு பெயர் புறம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சரி, அந்த வகையில் ஒரு பாடல் 8 தொகையில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சிறகிழந்த நாரை அப்படிங்கிற தலைப்பில் 8 தொகையில் ஒன்றான குறுந்தொகை அப்படிங்கிற நூலில் தலைவி மீதான தலைவனினுடைய அன்பும் சிறகிழந்த நாரையாய் தலைவிக்காக அவன் வருந்துவதையும் ஒரு பாடலில் பரணர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கிறார். முதலாவதாக இந்த குறுந்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்றாக விளங்கக்கூடிய நூல் தான் குறுந்தொகை. முதல்ல அந்த குறுந்தொகையை பற்றின விளக்கத்தை நம்ம பார்த்துட்டு இந்த பாடலுக்கு உண்டான விளக்கங்களை நம்ம பார்ப்போம். குறுந்தொகை இது ஒரு அகம் சார்ந்த நூல். இந்த நூலில் இடம்பெறக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்கள் இருக்கும். இதை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 203 புலவர்கள் இருக்காங்க. குறுந்தொகை இதனுடைய அடி வரையறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதனுடைய சிற்றெல்லை 4 அடி முதல் பேரல்லை 8 அடி வரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பாடல் வரிகள் பொறுத்தவரை பாடலடிகள் 9 அடிகளை கொண்டு காணப்படுகிறது. அந்த மாதிரி 9 அடிகளை கொண்ட பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 307வது பாடலும் 399வது பாடலும், ஒரு சில இலக்கிய வரலாறில் 391ஆம் பாடல்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ குறுந்தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அகம் சார்ந்த நூல். கடவுள் வாழ்த்து நீங்களாக இதில் 401 பாடல்கள் இடம்பெற்று இருக்கிறது. இதை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 203 புலவர்கள். சிற்றெல்லை 4 அடி, பேரல்லை 8 அடி. 9 அடி கொண்ட பாடல்களும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது. 307வது பாடலும் 399 அல்லது 91. இந்த 2 பாடலுமே எத்தனை 9 அடிகளை கொண்டதாக காணப்படுகிறது. இதை தொகுப்பித்தவர் ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஆர்பின்னு எல்லா இடத்துலையும் கேட்கக்கூடிய கேள்வி. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு நமக்கு தெரியலை. கடவுள் வாழ்த்து பாடிய நபர் யார்? இதில் தொகுப்பித்தவருக்கும் நிறைய புதிதாக படிக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அந்த குழப்பத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். தொகுத்தவர் அப்படின்னா தொகுப்பித்தவன் யார் அப்படின்னா தொகுத்தவர்னா புலவர். தொகுப்பித்தவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தொகுப்பிக்க சொன்னவர். அப்போ இந்த இடத்துல தொகுத்தவர் பூரிக்கோ அப்படிங்கிற புலவர். அதனால தான் புலவரை மரியாதை நிமித்தமாக போட்டு சொல்கிறோம். தொகுப்பித்தவன்
அப்போ கல்வி கற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை நாடாளக்கூடிய மன்னனுக்கு கூட அல்ல அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவன் யார் அப்படின்னு நமக்கு தெரியலை, பெரிய பெயர் தெரியவில்லை. கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். பெரும்பான்மையாக 8 தொகை நூல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து யாரை பற்றியது அப்படின்னா முருகபெருமானை பற்றிய பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலை முதலாக தொகுத்தவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் அப்படிங்கிற நபர் தான் இதை முதல்ல பதிப்பித்திருக்கிறார். இது மிகவும் முக்கியமான வினா. வேற ஒரு இடத்துல இதை முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னா சிவை தாமோதரன் பிள்ளையும் சொல்லுவாங்க. 2 கேள்வியுமே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கலித்தொகை குறுந்தொகை ரெண்டுமே சிவை தாமோதரனார். தொகை என்று முடிந்தால் அது சிவை தாமோதரனார். இதில் தான் பெருவாரியாக நமக்கு சந்தேகங்கள் ஏற்படும். அதே மாதிரி இந்த குறுந்தொகையை ஆராய்ச்சி பதிவாக மேற்கொண்ட நபர் யார் அப்படின்னா உவே சுவாமிநாத ஐயர். பின்னால் வந்த உரையாசிரியர்கள் பெரும்பான்மையாக இந்த நூலிலிருந்து மேற்கோள்கள் காட்டியிருக்காங்க. அப்போ உரையாசிரியர்களால் மிகுதியாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் யாது அப்படின்னு கேள்வி கேட்டாலும் அது இந்த குறுந்தொகை அப்படிங்கிற நூல் தான். இந்த குறுந்தொகைக்கு உரை யார் எழுதியிருக்கா அப்படின்னா பேராசிரியர் மற்றும் நச்சினார்க்கினியர் 2 பேரும் உரை எழுதியிருக்கிறாங்க. பேராசிரியரை பொறுத்த வரைக்கும் முதல் 380 பாடல்களுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. நச்சினார்க்கினியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கடைசி 20 பாடல்களுக்கு உரை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த உரை நமக்கு இன்றைய காலகட்டங்களில் கிடைக்கல. அப்போ குறுந்தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அகம் சார்ந்த நூல். கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்கள், 203 புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. சிற்றல்லை 4 அடி, பேரல்லை 8 அடி, 9 அடி கொண்ட பாடல்களும் இருக்குது. 307 மற்றும் 399, 391 அப்படின்னு ஒரு சில இலக்கிய வரலாறுல சொல்லப்படுகிறது. தொகுத்தவர் யார்? பூரிக்கோ. தொகுப்பித்தவன் யார்? ஆசிரியர் பெயர் தொகுப்பித்தவன் பெயர் நமக்கு தெரியலை. கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார். அப்போ கடவுள் வாழ்த்து யாரை பற்றியது? எந்த கடவுளை பற்றியது? முருகபெருமானை பற்றியது. இது யார் முதல்ல இந்த நூலை பதிப்பித்தார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டால் சௌரி பெருமாள் அரங்கனார் 1915ஆம் ஆண்டு. சிவை தாமோதரனாரும் இந்த நூலை முதல்ல பதிப்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவை தாமோதரனார்னு வந்தாலும் ஆப்ஷனை பார்த்து போட்டுக்கோங்க. குறுந்தொகையினாலும் கலித்தொகையினாலும் அது சிவை தாமோதரனார் தான். மற்ற நூல்கள் பெருவாரியாக உவே சுவாமிநாத ஐயர். அதை நான் அடுத்த பகுதியில் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன். ஆராய்ச்சி பதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உவே சுவாமிநாத ஐயர் இந்த குறுந்தொகை ஆராய்ச்சி பதிப்பு தான் மேற்கொண்டிருக்கிறார். நிறைய பிற்காலத்தில் வந்த உரையாசிரியர்கள் நிறைய மேற்கோள்களை இந்த நூலில் இருந்து தான் எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பேராசிரியர் முதல் 380 பாடல்களுக்கும் நச்சினார்க்கினியர் இறுதியாக உள்ள 20 பாடல்களுக்கும் உரை எழுதியிருக்கிறாரு. ஆனால் அது இன்னைக்கு நமக்கு கிடைக்கல அப்படின்னு படிச்சிருக்கோம். ரொம்ப முக்கியமான கேள்வி இது அத்தனையுமே. ஏன் மேம் இதை இந்த இடத்துல சொல்கிறீங்க? இந்த இடத்துல தான் இதெல்லாம் இல்லையே. அப்போ ஒரு குறுந்தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதற்கு தொடர்பான செய்திகளை நம்ம இந்த இடத்துலையே ஒரு முறையும், அப்போ மறுபடியும் 8 தொகை நூல்கள் படிக்கும்போது அப்போ ஒரு முறையும் படித்தா இன்னும் இதெல்லாம் என்ன பண்ணும், எளிமையாக உன் மனசில் போய் பதியுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன். அப்போ இந்த இடத்துல சிறகிழந்த நாரை அப்படிங்கிற தலைப்பின் கீழே 8 தொகையில் குறுந்தொகையில் ஒரு பாடலை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. தலைவி மீதான தலைவனினுடைய அன்பு எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு கேட்டால் சிறகிழந்த நாரையாய் தலைவிக்காக அவன் வருந்தக்கூடிய தன்மையை பரணர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஒரு அகத்திணை பாடலில் காட்டியிருக்கிறார். அப்போ பாடியவர் பரணர். இது என்ன திணை அப்படின்னு கேட்டால் இதனுடைய கருப்பொருளை அடிப்படையாக வச்சு இதை நெய்தல் திணை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்துக்கோங்க. தலைவியை குறியிடத்தில் காணாமல் திரும்பக்கூடிய தருவாயில் தன் நெஞ்சை நோக்கி நீ கிடைத்தற்கு அரிய ஒன்றை விரும்பி அதை அடைய முடியாததால் துன்பப்படுகிறாய் அப்படின்னு தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய நெஞ்சை கடிந்து கொள்கிறான், தன்னைத்தானே திட்டிக்கிறான். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத ஆசை? அவன் போய் அந்த தலைவியை சந்திக்கக்கூடிய இடத்துக்கு போய் பார்க்குறான். தலைவி அங்கே இல்லை. தலைவியை சந்திக்க முடியாத அந்த ஏக்கத்தில் அவன் திரும்பி வரும் பொழுது அவன் மனசு கேட்கல. அப்போ அவன் மனசு படாத பாடுபடுது, அந்த மனசு அடிச்சுக்குது. அப்போ அந்த மனசை நோக்கி அவன் சொல்கிறான், கெட்டாத கனிக்கு நீ ஏன் ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீ கிடைத்ததற்கு அரிதான ஒன்றை விரும்பி அதை அடைய முடியாமல் நீ துன்பப்படுகிறாய். ஏன் கிடைக்காத ஒரு பொருளுக்கு நீ ஆசைப்பட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிறேன்னு அவனே அவனுடைய நெஞ்சுக்கு என்ன பண்ணுறான், ஆறுதல் சொல்கிறான், கடிந்து கொள்கிறான், திட்டிக்கிறான். இந்த இடத்துல நெருங்கி அப்படிங்கிற சொல் ஒன்று சொல்லுவாங்க. அது இடித்துரைத்து அல்லது சினந்து அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. அவனே நெருங்கி, அதாவது
அல்ல குறிபட்டு மீளும் தலைமகன் தன் நெஞ்சினை நெருங்கி சொல்லியது அப்படிங்கிறதான் இதனுடைய கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய குறி தப்பி போயிடுச்சு, அந்த பொண்ணு அந்த இடத்துல வரல அப்படிங்கிற பட்சத்திற்கு தன்னுடைய மனசை தானே என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா வந்துட்டு கடிந்துரைக்கிறான், சினந்துரைக்கிறான் அப்படிங்கிற பொருளில் தான் இந்த பாடலை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் குணக்கடல் திரையது பறைத்தபு நாரை தின்தேர் பொறையன் தொண்டி முன்றுரை ஐரை ஆரிரை கணவந்தாங்கு சேயல் அரியோர் படர்தி நோயை நெஞ்சே நோய்பாலோயே அப்படிங்கிற ஒரு பாடல். குறுந்தொகையில் 128வது பாடல். இதை நம்ம கொண்டு கோட்டு முறையில் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பொருள் புரிஞ்சுக்கணும். எப்படி இதில் பொருள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நெஞ்சமே நீ என்ன பண்ணு, குணக்கடல் திரையது பறைத்தபு நாரை. இந்த இடத்துல இப்படி தான் பொருளை மாற்றி வரும். குணக்கடல் திரையது பறைத்தபு நாரை தின்தேர் பொறையன் தொண்டி முன்துறை ஐரை ஆர் இறைக்கு அனவந்தாங்கு, ரொம்ப முக்கியம், சேயல் அரியோள் படர்தி நோய் பாலோய் நோயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பொருள் வச்சுக்கணும். எப்படி சொல்லணும் இந்த இடத்துல, குணக்கு அப்படிங்கிற சொல் இதிலேருந்து வேறு எப்படி பொருள் கேட்கலாம், முதல்ல விளக்கத்தை சொல்லிடுறேன், அப்புறம் அதிலிருந்து வேறு எந்த மாதிரியெல்லாம் வினாக்கள் எழுப்பலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அப்போ இந்த பாடலினுடைய பொருள் என்ன, குணக்கடல் அப்படின்னா கிழக்கு கடல், கீழ்கடல் அப்படின்னு அர்த்தம். அப்போ கிழக்கு கடலில் எழுந்த அலைக்கு அருகில் நின்ற முதுமையால் சிறகிழந்த ஒரு நாரை. அப்போ கிழக்கு கடலுக்கு பக்கத்தில் அந்த எழக்கூடிய அலைகளுக்கு பக்கத்தில் ஒரு வயதான ஒரு நாரை ஒன்று என்ன பண்ணுது அப்படின்னா நின்று கொண்டு இருக்கிறது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, சேரனினுடைய இது நிற்கிறது வந்து கிழக்கு கடற்கரையில், ஆனால் அதை எதிர்நோக்கி காத்துட்ருக்கிறது மேற்கு கடற்கரை. அதாவது மேற்கு கடற்கரையில் தொண்டி அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்தில் பெறுதற்கு அரிதாக ஒரு உணவு இருக்குது. அந்த உணவுக்கு பெயர் ஐரை மீன். அந்த ஐரை மீனை நாடி வருந்தி காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல், அதாவது இந்த நாரையால் இங்கிருந்து பறந்து போய் அந்த உணவை என்ன பண்ண முடியாது, சாப்பிடவும் முடியாது. இதால் எதுவுமே பண்ண முடியாத அந்த முதுமை காரணமாக அது நிற்குது. இருந்தாலும் கிடைத்தற்கு அரிதான அந்த சேர நாட்டில் உள்ள அந்த பொருளுக்கு அது ஆசைப்படுகிறது. அதே போல தான் பெறுதற்கு அரியவளாக விளங்கக்கூடிய தலைவியை பெரும் பொருட்டு தலைவனினுடைய நெஞ்சமும் இங்கே வருந்தி காத்து கொண்டு இருக்கிறது. அந்த நாரைக்கு எப்படி அரிதான பொருளாக அந்த மீன் இப்பொழுது காட்சியளிக்கிறதோ அதே போல தலைவனுக்கு இந்த தலைவி பெறுதற்கு அரிதானவளாக தற்சமயம் காட்சியளிக்கிறாள். அதனால் அவனுடைய நெஞ்சை அவனே என்ன பண்ணுறான், சினந்து கொள்கிறான், இடித்துரைக்கிறான். கிடைத்தற்கு அரிதான பொருளின் மீது நீ ஆசை கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. குணக்கடல் திரையது பறைத்தபு நாரை தின்தேர் பொறையன் தொண்டி முன்றுரை ஐரை ஆனிரை கணவந்தாங்கு சேயல் அரியோர் படர்தி நோயை நெஞ்சே நோய் பாலோயே அப்படிங்கிற பாடல் ரொம்ப முக்கியம். இந்த பாடல் இதில் பெருவாரியாக வேறு ஏதாவது கேள்விகள் கேட்க முடியுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதில் அறிஞர் பொருள் கேட்கலாம். குணக்கடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குணக்கு என்ற சொல்லினுடைய பொருள் யாதுன்னு கேட்கலாம். கிழக்கு ரொம்ப முக்கியமான சொல். திரை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த திரை அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் யாது அப்படின்னு கேட்டால் திரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அலை அப்படிங்கிற பொருளை நமக்கு கொடுக்கும். அதை தாண்டி பறை அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது. அப்போ இந்த பறை அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் யாது அப்படின்னா சிறகு அப்படிங்கிற பொருளை நமக்கு கொடுக்கும். தபு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தப்பிய அப்படிங்கிற பொருளை நமக்கு கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பொறையன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த பொறையன் யாரை குறிக்கக்கூடியதுன்னு கேட்பாங்க. பின் வருவனவற்றுள் பொறையன் என்ற சொல் எந்த குடியினுடைய பெயராக கருதப்படுகிறதுன்னு கேட்கலாம். சேரன், சோழன், பாண்டியன், பல்லவர்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். சேரர்களினுடைய குடிப்பெயர்களுள் ஒன்றுதான் பொறையன் அப்படிங்கிற பெயர். இந்த தொண்டி அப்படிங்கிற நாடு எந்த நாட்டில் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஊர், சேர நாட்டில் இருந்த ஒரு கடற்கரை நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஐரை. ஐரை அப்படின்னா என்ன, ஐரை மீனை குறிக்கக்கூடிய சொல். அதுக்கு அடுத்தது அனவந்தாங்கு. அந்த இடத்துல அனவந்தள் அப்படின்னா என்ன பொருள், தலையை நிமிர்த்தி பார்த்தள் அப்படிங்கிற பொருள். ஆரிரை அனங்கு வந்தாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அனவந்தல் கணவந்தாங்கு சேயல் அரியோர் படர்த்தி நோயை நெஞ்சே நோய் பாலோயே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அனவந்தல் அப்படிங்கிற சொல் என்ன பொருள், தலையை நிமிர்த்தி பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. படர்த்தி படர்தல் அப்படிங்கிற பொருள் நினைத்தல் அப்படின்னு அர்த்தம். நோயை நோய் அப்படின்னா என்ன, துன்பம் அப்படின்னு அர்த்தம். நோய் பாலோயே அப்படின்னா என்ன அர்த்தம்,
ஊழ்வினை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரொம்ப முக்கியம். தான் முன்னாடி சாப்பிட்ட அந்த பழக்கத்தால் அந்த ஐரை மீனுக்காக நாரை தலை நிமிர்த்து பார்த்தாலும் பறப்பதற்கு தேவையான அந்த சிறகினுடைய வலிமையை அந்த நாரை இழந்த காரணத்தினாலையும் ஐரை மீன் நெடுந்தொலைவில் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் அது பெறுதற்கு அரிதான பொருளாக அது மாறிடுச்சு. ஆனால் முன்னாடி அந்த பொருளை அந்த நாரை சாப்பிட்ருக்கு, ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள். ஆனால் இப்போ பறந்து போய் அந்த பறவையை இதை என்ன பண்ண, அந்த மீனை என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது அப்படிங்கிற சூழலில் அது இருக்குது. அதனால் அது அரிதான பொருளாக அதற்கு தெரிகிறது. அதே போல் அதை பார்த்து ஏங்கி கொண்டு இருக்கிறது. கிழக்கு கடலில் அமர்ந்து கொண்டு மேற்கு கடலில் இருக்கக்கூடிய மீனுக்கு ஏங்கி கொண்டு இருக்கிறது. அதே போல் முன்பு நீ இவளோடு பழகியதால் அளவலாவ விரும்பினாலும் இவளுடைய ஊடலை நீக்கக்கூடிய பழைய வலிமையை நீ இழந்து போயிருக்க. இவளும் முன்பு இருந்ததை போல இப்பொழுது உன்னோடு நெருக்கமாக இல்லை. அதனால் இவ இப்பொழுது தற்சமயம் பெறுதற்கு அரிதானவள் அப்படிங்கிற பொருளில் இந்த பாடலை யார் பாடியிருக்கிறார்? பரணர் அப்படிங்கிறவர் பாடியிருக்கிறார். அப்போ 8 தொகை நூல்களுள் ஒன்றான குறுந்தொகை அப்படிங்கிற நூலில் பரணர் பாடிய இந்த பாடலை பற்றின முழு விளக்கத்தையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த பகுதியின் கீழே பார்த்தாச்சு. அடுத்ததாக நீரும் நிலனும். அப்போ ஒரு சின்ன ரீகால் பண்ணிடலாம், அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு மொழியினுடைய மேன்மையான வெளிப்பாடு யாது? மேன்மை அப்படின்னாலே கவிதை. மொழியினுடைய அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகக்கூடிய கலை கவிதை போல வேற எதுவுமே இல்லை. ஒரு மொழியினுடைய மாண்பும் செறிவும் அழகும் அந்த மொழியினுடைய எவற்றை அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது? கவிதையை அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது. தமிழ் சமூகத்தின் பாரம்பரியமிக்க பண்பாட்டின் வேர்கள் எவற்றின் தன்மையாக விளங்குகிறது? தமிழ் கவிதையினுடைய வழியாகவே விரிந்து காணப்படுகிறது. தன்னுடைய கவிதை இலக்கியத்தால் உலக செவ்வியல் மொழிகளின் வரிசையில் வைத்து தமிழ் போற்றப்படுகிறது. எவற்றால் உலக செவ்வியல் மொழிகளின் வரிசையில் வைத்து தமிழ் போற்றப்படுகிறது? கவிதை இலக்கியத்தால் மட்டுமே. பிற மொழிகளோடு ஒப்பிடக்கூடிய தருவாயில் தமிழ் கவிதைகளினுடைய தொன்மை பற்றியோ மரபு பற்றியோ பிறமொழி சார்பின்மை பற்றியோ இடையறாத தொடர்ச்சி இதெல்லாமே தனி சிறப்பு வாய்ந்ததாக நமக்கு கருதப்படுகிறது. அதே போல் இயற்கை சார்ந்த மக்கள் வாழ்வியலை கொண்ட கவிதைகள் தமிழில் தான் முதல்ல இருக்குது. வேறு எந்த இடத்துலையுமே இந்த மாதிரியான பண்பு காணப்படலை அப்படின்னு சொல்லலாம். சங்ககால கவிதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தமிழர்களின் உயர்ந்த நாகரிகத்திற்கு ஒரு அடிப்படை. அப்போ அகம் புறம் சார்ந்த தகவல்களோடு வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க? அவங்களுடைய வாழ்க்கையை சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய கலை, கல்வி, அரசியல், பொருளாதாரம், வணிகம், வேளாண்மை, இதை பற்றின பதிவுகள் எல்லாம். அகம் புறம் இன்னது அப்படின்னு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாதது அகம், இன்னார்க்குன்னு எடுத்து சொல்லக்கூடியது புறம். இந்த 2 விஷயத்தையுமே தான் 10 பாட்டு 8 தொகை அப்படிங்கிற நூல்களாக வடிவமைத்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே எந்த வகை பாவகையால் எழுதப்பட்டது? ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. ஏன் வெண்பாவில் எழுதலை? வெண்பா அப்படிங்கிறது சங்கம் அறிவிய கால இலக்கியங்கள் வெண்பாவால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சங்கம் அறிவிய கால இலக்கியங்களை வெண்பாவில் எழுதியிருக்காங்க அப்படின்னா, மிக குறைந்த அடிகளால் விழுமிய பொருளை சொல்லுவதற்கு ஏற்ற ஒரு பாவகை அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெண்பா. அப்போ அறம் சார்ந்த கருத்துக்களை குறைந்த வரிகளில், குறைந்த பாடல் வரிகளில் சொன்னால் மட்டும்தான் மக்களுக்கு எளிதாக சென்றடையும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட பாவகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் 8 தொகையில் எந்த நூலை சொல்லியிருக்காங்க? குறுந்தொகையை சொல்லியிருக்காங்க. குறுந்தொகையில் என்ன பாடலை கொடுத்துருக்காங்க? பரணர் எழுதின பாடலை கொடுத்துருக்காங்க. என்ன பாடல்? குணக்கடல் திரையது பறைத்தபு நாரை தின்தேர் பொறையன் தொண்டி முன்றுரை ஐரை ஆரிரை கணவந்தாங்கு சேயல் அரியோர் படர்தி நோயை நெஞ்சே நோய் பாலோயே அப்படிங்கிற பாடலை கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாடல். அடுத்தது நீரும் நிலனும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. 8 தொகையில் ஒன்றான புறநானூற்றுள் பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனுக்கு குடப்புலவியனார் அப்படிங்கிற புலவர் அறிவுரை கூறுவதாக அமைந்த ஒரு புறப்பாடலை பற்றி நமக்கு இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ புறநானூரை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பாடலினுடைய விளக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். புறநானூறு, புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படின்னு சொல்லுவாங்க. அடிவரையறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 4 முதல் 40 அடிவரையறை அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 400 பாடல்களை கொண்ட நூல் புறநானூறு. அப்படின்னாலே புறம் கூட்டல் 4 கூட்டல் 100ன்னு சொன்னதுனால புறம் சார்ந்த தகவல்களை நமக்கு கொடுக்கும். பாவகை உங்களுக்கு தெரியும், ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட ஒரு பாடல். சரி, இதனுடைய பாடிய புலவர்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 158 புலவர்கள் இதில் பாடியிருக்காங்க. அப்போ குறுந்தொகை பாடிய புலவர்களினுடைய எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டால் 203. அதுவே புறநானூரை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 158.
அப்போ தொகுத்தவர் தொகுப்பித்தவர், புறநானூற்றை தொகுத்தவர் பெயரும் தெரியலை, தொகுப்பித்தவர் பெயரும் தெரியலை. அப்போ குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? புரிக்கோ. தொகுப்பித்தவர் யார்? ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியலை அப்படின்னு படிச்சிருப்போம். கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். குறுந்தொகையினுடைய கடவுள் வாழ்த்து பாடியவரும் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். புறநானூற்று கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது. அப்போ குறுந்தொகை கடவுள் வாழ்த்து யாரை பற்றியது அப்படின்னா முருகனை பற்றியது. இதை தாண்டி இதில் என்னென்ன மாதிரியான செய்திகள் இருக்குது? அறம், பொருள், வீடு என்ற மூன்றையும் பாடக்கூடிய ஒரு பாடுபொருளாக இந்த புறநானூறு அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி பெண்களினுடைய வீரத்தை சொல்லக்கூடிய ஒரு திணை இந்த புறநானூறில் அமைந்திருக்கிறது. இந்த வினா ரொம்ப முக்கியம். பெண்களின் வீரத்தை சொல்லக்கூடிய ஒரு துறையினுடைய பெயர் யாது அப்படின்னா மூதின் முல்லை அப்படிங்கிற ஒரு துறை. பெண்கள் உடன்கட்டை ஏறுவதாக ஒரு குறிப்பும் காணப்படுகிறது. பூதபாண்டியன் மனைவி கோப்பெரும் பெண்டு உடன்கட்டை ஏறினாள் அப்படிங்கிற செய்தியை இந்த புறநானூறு நமக்கு கொடுக்குது. பெண்கள் கைமை நோன்பு நோற்று வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்களை நமக்கு கொடுத்துருக்கு. மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களை பற்றிய குறிப்புகள் இந்த புறநானூற்றில் பெருவாரியாக காணப்படுகிறது. சேரனுக்கு அடையாளப்பூவாக பனம்பூவும், சோழனுக்கு அடையாளப்பூவாக அத்திப்பூவும், அத்தி ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சேரனுக்கு உண்டான பனம்பூ, பனைய அப்படின்னா போந்தை அப்படின்னும் வேறு பெயரால் அழைக்கலாம். பாண்டியனுக்கு உண்டான மாலையாக வேப்பம்பூ மாலையை சொல்லலாம். அதே மாதிரி அடையாளமாக சேரர்களுக்கு வில்லினுடைய சின்னத்தையும், சோழனுக்கு புலி கொடியையும், பாண்டியனுக்கு கெண்டை மீனையும் அடையாளமாக சொல்லலாம். தலைநகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சேரனுக்கு வஞ்சி, சோழனுக்கு உறையூர், உறந்தை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த உறையூருக்கு கோழியூர் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. அதுக்கு அடுத்தது தஞ்சாவூர், தஞ்சையும் சோழர்களின் தலைநகரமாக விளங்கக்கூடிய ஒரு பகுதி. பாண்டியன் மதுரை, பல்லவர்களின் தலைநகரமாக விளங்கக்கூடியது எல்லாத்துக்குமே தெரியும் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியம். அப்போ சேரனுக்கு, சோழனுக்கு, பாண்டியனுக்கு உண்டான வேறு பெயர்கள் யாது அப்படின்னு கேட்டால், சேரனுக்கு குட்டுவன், கடுங்கோ, வானவன், வானவரம்பன், கோதை, கோக்கோதை, இரும்பொறை உள்ளிட்ட பல்வேறு பெயர்கள் இருக்குது. சோழனுக்குன்னு எடுத்துக்கிட்டால் வளவன், கிள்ளி, செம்பியன் உள்ளிட்ட பெயர்கள் இருக்குது. பாண்டியனுக்குன்னு எடுத்துக்கிட்டால் செழியன், மாறன், வழுதி, மீனவன், தமிழ் பெருமான், கௌரியர் உள்ளிட்ட பெயர்கள் எல்லாம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெருவாரியாக 8 தொகையில் புறநானூறு பற்றிய தகவல்களை பார்த்தாச்சு. புறநானூறில் நிறைய தகவல்கள் உங்களுக்கு இடம்பெற்று இருக்கிறது. நிறைய புலவர்கள், அவர்களை ஆதரித்த மன்னர்கள், இந்த மாதிரி நிறைய தகவல்களை நம்ம பார்க்கலாம். புறநானூற்றில் நிறைய பாடல்கள், முக்கியமான பாடல்கள். ஆனால் இதில் நமக்கு யாரை பற்றிய பாடல்கள் கொடுத்துருக்காங்கிறதா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுதான் முக்கியம், பார்த்துக்கோங்க. குடப்புலவியனார் பாடிய பாடலாக 18வது பாடல் நமக்கு இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. இதில் முதலாவது வரியும், அதாவது முதல்ல கொஞ்சம் வரியும், இடையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வரியும் விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய முக்கியமான வரிகளை மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை பாடியவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், குடப்புலவியனார். பாடப்பட்டவர் யார் அப்படின்னா வந்துட்டு பாண்டியன் நெடுஞ்செழியனை பாடியிருக்காரு. திணை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பொதுவியல் திணை, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முதுமொழி காஞ்சி அல்லது பொருண்மொழி காஞ்சி அப்படின்னும் சொல்லுவாங்க. சரி, இதனுடைய முதல் வரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முழங்கு முன்னீர் முழுவதும் வளையி பரந்துபட்ட வியன் ஞாலம் தாளிற்றந்து தம்புகழ் நிறி ஒருத்தாமாகிய உறவோரும்பல் ஒன்று பத்தடுக்கிய கோடிக்கடை இரிய அப்படிங்கிற பாடல் தான் வந்துட்டு இதனுடைய தொடக்கம் வந்து இப்படி தான் தொடங்குது. ஸோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய வரி என்ன வரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீரின்றி அமையாது யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே அப்படிங்கிற பாடல் வரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நபர் தான் உயிர் கொடுக்கக்கூடிய நபர். இந்த உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உணவால் ஆனது. உணவு அப்படின்னா நிலத்தோடு நீர் சேர்ந்தால்தான் அது உணவாக மாறும். அப்படி இணைந்து வேளாண்மைக்கு உதவக்கூடியது அப்படின்னு அப்படி இணைத்து இந்த வேளாண்மைக்கு நீ உதவு அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி யார் உதவி பண்ணுறாங்களோ அவங்க தான் உலகத்தில் உயிரையும் உடலையும் நிலைநிறுத்தி வாழ்வித்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரின்றி அமையாது உடல் குறித்து சொல்லி நீர்வளம் பெருக்க பாண்டிய மன்னனை இந்த குடப்புலவியனார் என்ன பண்ணுறார், அறிவுறுத்தி இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின், பார்த்துக்கோங்க.